Hi friends, welcome to Dharni's channel. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சிம்பிள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரே எடுத்துப்போம். இப்போ நான் வந்து பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பவர் பாயிண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு பவர் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டமில் ஆல்ரெடி இருந்தால் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் அது என்ன வெர்ஷன் அந்த என்ன இயரில் வந்ததோ இருக்கும். அதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண முடியாது நியூ ஸ்லைடு வரும். உங்களுக்கு எப்படி நியூ ஸ்லைடு ஓப்பன் பண்ணால் இப்போ இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு பார் வரும். அதில் நியூ ஸ்லைட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன டைப் ஸ்லைட்ஸ் வேணும்னு சொல்லி இங்கே கிளிக் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் ஸ்லைட் கிளிக் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன், அதனால் நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நாம் இது பண்ணிட்டுருக்கோம். பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் டைட்டில் போட்டுட்டு அதை சென்டர் எடுத்துட்டு வந்து வச்சுப்போம். நெக்ஸ்ட் உங்களுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு சிபியு நான் டைப் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நிறைய ஸ்லைட்ஸை ஓப்பன் பண்ணி அது என்னென்னு டைப் பண்ணிக்கலாம். இல்லை சிங்கிளில் டபுள் கான்டினன்ஸ் கூட வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரெண்டு இமேஜ் போட்டு அதுக்கான டெக்ஸ்ட் போடுற மாதிரி கூட போடலாம். ஆனால் உங்களுக்கு அது மாதிரி பிடிக்கலன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு ஸ்லைடு வேணாலும் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிடலாம். டெலிட் ஸ்லைடுன்றது பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் ஸ்லைடு டூப்ளிகேட் பண்ணிட்டே இருக்கிறேன். எத்தனை வாட்டி டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன்னு தெரியல. இப்போ நான் 7 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். அதே ஸ்லைட்ஸில் இப்போ இதுதான் ஒரிஜினல் இதுக்கு முன்னாடி போட்டுருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நான் மானிட்டர் போட்டுக்கிறேன். மானிட்டர் போட்டேன். நெக்ஸ்ட் அப்படியே மவுஸ் அந்த மாதிரி நான் டைப் பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு தேவையான ஸ்லைட்ஸு என்ன ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கீபோர்ட் ஓகே. Next, web camera. Oh my god, மாற்றி வச்சிட்டேன். ஸ்பெல்லிங்கை தப்பாக அடிக்கல, கரெக்டாக தான் வச்சேன். கீபோர்டில் டைப் பண்ணாமல் அவசரத்துக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ கரெக்டாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஸ்லைட் கிரியேட் பண்ணிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் வெப் கேமராக்கு அப்புறம் முக்கியமான தேவை வந்து ஸ்பீக்கர். இப்போ ஸ்பீக்கர் யூஸ்ஃபுல். ஸ்பீக்கர் இருந்தால் தான் அந்த சவுண்ட்ஸ் ரொம்ப இது பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்லைட் கிரியேட் பண்ணி தேங்க்யூ போட்டுக்கலாம். ஏன் இமேஜஸ் போடணும் ஃப்ரெண்ட்ஸ்? வெயிட் பண்ணுங்க, இமேஜஸ் போடலாம். இதில் வந்து தேங்க்யூ போட்டுச்சு. இமேஜஸ் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு டிசைனை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபார்மில் போங்க, டிசைன்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக பார் வரும். இப்போ நான் இது பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இது போட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அதுவுமே. இப்போ நான் வந்து டிசைன்ஸில் எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு, நான் இது போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்துடும். பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சென்டரில் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது மேலே கிளிக் பண்ணி பாருங்கள், வந்துடும். கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா சென்டரில் அதே பின் ஆகிடும். அதே மாதிரி தான் தேங்க்யூ சென்டரில் வைக்கணும்னு வச்சிங்கன்னா தேங்க்யூ சென்டர் வச்சுன்னா கண்ட்ரோல் கொடுத்தா ஓகே. கண்ட்ரோல் கொடுத்தனா அதே சென்டர் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ நான் ஃபோட்டோஸ் போடணும்னு சொன்னாலே எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இன்செர்ட்ஸில் பிக்சர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிக்சர்ஸ்க்கு நேராக போகும். அங்கே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பிக்சர்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா. இப்போ இதுக்கு என்ன சிபியூ பிக்சரை போட்டுருவோம். இன்செர்ட் பண்ணி இன்செர்ட் கொடுத்தோன்னா
செட் ஆகிடும். அது நம்ம ஜூம் பண்ணி இப்படி நேராக வச்சுக்கலாம் சரி, இப்படி வச்சுக்கலாம் சரி, நம்ம வச்சுக்கலாம். சென்டரில் வைக்கிற போதிக்கு. நெக்ஸ்ட் மானிட்டர். சப்போஸ் உங்களுக்கு அங்கே போயிட்டு பண்ணுறதுக்கு ஈஸியாக இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா வேறு எந்த டெக்னிக்கும் இல்லை, அங்கே போய் இந்த மாதிரி தான் பண்ணணும். அதனால் அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, இன்சர்ட் பிக்சரில் போயிட்டு இது என்னது மானிட்டர் மானிட்டர் கொடுத்தோம். பார்த்தீங்கன்னா மானிட்டர் ஏன் இப்படி இருக்குன்னு கேட்காதீங்க, எனக்கு கிடைச்ச இமேஜ் தான். நெக்ஸ்ட் மவுஸ் கீபோர்டு. ஓகே, மவுஸ் போகலாம். மவுஸ் கிளிக் பண்ணி இன்சர்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணால் சொல்லுங்கள், பண்ணிடலாம். அவ்வளோ. நெக்ஸ்ட் கீபோர்ட் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கீபோர்டு. ஓகே, திஸ் இஸ் த கீபோர்டு. இமேஜ் நல்ல இமேஜ் எடுத்துக்கோங்க. நான் எடுக்கிற அவசரத்தில் கிளாரிட்டி சரியில்லை, இமேஜ் நல்ல இமேஜை பார்த்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பிக்சர். ஓகே, அவ்வளோ பெருசாலாம் பண்ணாதீங்க, சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர். ஸ்பீக்கர் இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வச்சுருங்க, இது தூக்கி சென்டரில் போட்டுருலாம். ஓகே, சென்டரில் போட்டாச்சு. நான் யூஸ் பண்ணுறது 2007 மைக்ரோசாஃப்ட். உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வெர்ஷன் இருந்தாலும் சரி, எல்லா வெர்ஷன்லையும் இந்த மாதிரி எல்லாமே ஒர்க் ஆகும். லேட்டஸ்ட் வெர்ஷனில் அனிமேஷன் மட்டும் மாறி இருக்கும். அனிமேஷன் வந்து இப்போ வந்து இந்த ஸ்லைட்ஸ் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அனிமேஷன் நான் ஓப்பன் பண்ணி மேலே ஹோம் போயிட்டு அனிமேஷன் போனீங்கன்னா அந்த மாதிரி நிறைய அனிமேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன அனிமேஷன் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்போ நான் இது மாதிரி கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், அது இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதே மாதிரி எல்லா ஸ்லைட்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வந்து நான் ஒரு வாட்டி ஒரு ஸ்லைட்ஸ்க்கும் ஒரு டிப் கொடுக்குறேன். இப்போ டிசைன்ஸ் திருப்பி போயிட்டு டிசைன்ஸ் பண்ண அனிமேஷன் மாற்றி சொல்கிறேன். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், ஆனால் அவ்வளோ இல்லை என் சிஸ்டமில். சப்போஸ் என் சிஸ்டமில் 2019 இருந்துச்சுன்னா நிறைய இருக்குது, அதில் போட்டு. சப்போஸ் என் சிஸ்டமில் நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு அதில் இன்னொரு வீடியோ போடுறேன் இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் மவுஸுக்கு அனிமேஷன். எல்லாத்துக்கும் அனிமேஷன் கொடுத்தாலும் சரி உங்கள் விருப்பம் தான், நான் கம்பேர் பண்ண மாட்டேன். ஏன்னா அனிமேஷன் வந்து ஒரு பண்ணணும்னு சொல்லிட்டு மவுஸு கூடி வச்சு. ஓகே, ஒரு ஒன்றுத்துக்கு ஒரு டைப் ஆஃப் அனிமேஷன் ஒரே மாதிரி கொடுத்தாலும் அதுதான் இருக்கும். அதனால் தனித்தனியாக ஒரு மாற்றி மாற்றி கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ வந்து நான் நினச்ச அனிமேஷன் இருக்கா. ஓகே, ஓகே அனிமேஷன் கொடுத்தாச்சு. இப்போ எப்படி இதை ரன் பண்ணுறது? ஈஸியாக ஸ்லைட் ஷோன்னு இருக்கும், அதில் ஃப்ரம் பிகினிங்னு ஒன்று இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ண அடுத்த செகண்டே நம்ம ஸ்லைடு ஆகிடும். ஹவு டு கிரியேட் அ சிம்பிள் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நம்ம டைட்டில். நெக்ஸ்ட் ஆரோ கிளிக் பண்ணுங்க. ஆரோ பட்டனில் மவுஸ் எங்கே வேணால் மவுஸ் வச்சு போய் கிளிக் பண்ணிங்கன்னா மாறும். ஃபஸ்ட்டு CPU, நெக்ஸ்ட் மாய்ஸ்சர், மவுஸ், keyboard, the camera, speaker. Thank you friends. Subscribe for that Dharnish G channel. Dharnish G channelக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Bye bye.